பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட ஏற்றம் இறக்கத்தை கொடுத்தது முதலாக இருந்தது பார்த்திங்கன்னா கேது பகவான். 10ல் இருந்த கேது பகவான் தொழில் சம்மந்தப்பட்டதில் பல மாறுதலை கொடுத்து விட்டார். அதில் தான் ஜிஎஸ்டி சம்மந்தப்பட்டது இது மாதிரி. இப்போ இந்த ராசிக்காரங்க என்ன பண்ணால், ஏதோ ஒரு வகையில் வெளிநாடு தொடர்புடைய தன் குலத்தொழிலுக்கு அப்பாற்பட்ட தொழில், நல்லா கவனிக்கணும், குலத்தொழில் பண்ணக்கூடாது, குலத்தொழிலுக்கு அப்பாற்பட்ட தொழில், புதுமையாக கற்றுக்கின்ற தொழில், இது மாதிரிலாம் பண்ணால் சக்ஸஸ் ஆகும். சார் ரொம்ப வருஷம் ஒரு தொழில் பண்ணிகிட்ருக்கேன், டெவலப் ஆகுமா? இவப்பா வேலையாட்கள் கண்டிப்பாக போட்டுக்கணும். பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட ஆடிட்டிங் அக்கௌண்ட் சம்மந்தப்பட்டு சீர்திருத்தம் பண்ணிக்கங்க. இப்படி பண்ணால் ஜெயிச்சிடும். இந்த ராசிக்கு வெளிநாடு வெளியூர் தொடர்பு வராமல் இருக்காது. இப்போ இது என்ன ஒரு பிரச்சனைனா, கரெக்டான எல்லா மேனேஜ்மெண்ட் ஸ்கில், இந்த ராசி அவ்வளோ மேனேஜ்மெண்ட்டையும் பார்த்து வேலையையும் பார்த்து பிஸ்னஸையும் பண்ணி எல்லாமே இவர் ஒரு நபராக செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்திருக்குது. ஆனால் இந்த ராசி அத்தனையும் சமாளித்து வெளிவர வாய்ப்புண்டு. குடும்ப நபரில் ஒருத்தரை கடையில் பொறுப்புக்கு அமர வைத்து விட்டு நீங்கள் செல்லுங்கள், நீங்கள் ஜெயித்து விடுவீர்கள்.